வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன்மொழி. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவின் சுவை உப்பிலும் உரப்பிலும் உள்ளதை விட பகிர்வதில் அதிகம் இருக்கிறது. அப்படி இந்த ஒரு மனிதர் இவங்களுக்கு பகிர்றாங்களா அப்படிங்கிறத இந்த கதை மூலியமா கேட்கலாம். கதையை முழுசா கேளுங்க, அப்பதான் புரியும். 2 குழந்தைங்க. என்னன்னு பார்க்குறீங்க? பகல் பொழுதெல்லாம் இடுப்பில் பிள்ளை சுமையுடன் அந்த தெருவின் கோடியில் உள்ள விறகு கடையில் அவளை பார்க்கலாம். விறகு சுமை கிடைத்துவிட்டால் பிள்ளை சுமை இறங்கிவிடும். அவன் கையில் காலனாவுக்கு முறுக்கை வாங்கி கொடுத்து அங்கேயே மரத்தடியில் குந்தி இருக்க சொல்லிவிட்டு ஓடுவாள். பிள்ளையை விட்டுவிட்டு போகும் துடிப்பில் சுமையுடன் ஓட்டமாய் ஓடி ஒரு நொடியில் திரும்புவாள். சோனாவையும் புத்திசாலித்தனமா அம்மா வரும் வழியை பார்த்தவாறே உட்கார்ந்திருப்பான். அதுவரை முறுக்கை கடிக்க மாட்டான். தாயை கண்டதும் ஒரு சிரிப்பு மலரும். அவளும் ஓடி வந்து பிள்ளையை தூக்கி மித்தமிடுவாள். தாயுள்ளம் அந்த பிரிவை கூட தாங்க முடியாது என்பது அவள் தவிப்பில் தெரியும். கையுள்ள முறுக்கை தாயின் வழியில் வைப்பான் சிறுவன். அவள் கொஞ்சம் கடித்து அதை எடுத்து அவன் வாயில் வைத்து, நீ தின்னுடா ஐயா என்று சொன்ன பிறகுதான் தின்பான். விறகு சுமை இல்லாத நேரங்களில் கடத்தெருவில் சென்று கடைகளில் தானியம் புடைப்பாள். மாலை நேரத்தில் அந்த பெரிய தெருவின் ஒரு மூலையில் மரத்தடியில் 3 கற்களை சேர்த்து அடுப்பு மூட்டி சோறு சமைத்து தானும் தன் மகனும் உண்டபின் மாட்டு கொட்டகையில் வைக்கோல் பரப்பில் நித்திரை கொள்வாள். அந்த தெருவில் எல்லா வீட்டுக்கும் அவள் வேலை செய்வாள். அதிலும் சுப்பு ஐயர் வீட்டுக்காரர்களுக்கு அவளிடம் தனி சலுகை. அவளும் மற்ற வீட்டுக்காரர்களிடம் செய்யும் வேலைக்கு கூலியாக காசு பெறுவது உண்டு. சுப்பு ஐயர் வீட்டில் எப்பொழுதோ அவர் மனைவி கொடுத்தாலும் கூட வாங்குவதில்லை. அவள் செய்யும் வேலைக்காக மீந்து போன சோறு, கறிக்குழம்பு வகையாக்கள் அனைவரை அவளையே சாரும். சுப்பு ஐயர் வீட்டில் அவளாக கேட்டு வாங்குவது மத்தியான நேரத்தில் ஒரு குவளை சோறு வடித்த கஞ்சி மட்டும்தான். அந்த கஞ்சியில் அவளுக்கு அபிமிதமான சுவை. சுப்பு ஐயர் வீட்டுக்கு கிராமத்தில் இருந்து நெல் வருகிறது. நல்ல வீட்டு அரிசி, பச்சரிசி கஞ்சி மணக்கும். அவளுக்கும் குடிக்க குடிக்க அது இனிக்கும். எந்த வேலை எப்படி போனாலும் 10-11 மணிக்கு ஐயர் வீட்டு வாசப்படியில் தகர குளவையும் கையுமாய் வந்து நின்று விடுவாள். சுப்பு ஐயர் திண்ணை அருகே ஈசி சேரில் சாய்ந்திருக்கிறாள். கையிலுள்ள விசிறி நேசாக அசைகிறது. திண்ணையில் தகர குவளையின் சப்தம் கேட்கவே ஐயர் நிமிர்ந்து பார்க்கிறார். அடியே, ஓன் சுவாகாரம் வந்திருக்காரு பாரு. சுப்பு ஐயருக்கு சிவப்பியை பார்த்தால் கொஞ்சமும் பிடிக்காது. மனைவி அவளிடம் பிரியமாய் இருப்பதே அதற்கு காரணம். தனது வெறுப்பை எப்படிப்பட்டவையெல்லாம் காட்டிக்கொள்வார் தெரியுமா? என்னடா பயலே, வயசு 4 ஆகுதுன்னு இன்னும் என்ன ஆய் இடுப்பை விட்டு இறங்க மாட்டேங்கிற? நீயும் போய் விறகு தூக்குறது தானே? எப்போ பார்த்தாலும் சவாரி தான். நாளைக்கு நடந்து வரலன்னா உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று வேடிக்கையாக பேசவே சிவப்பி மகிழ்ந்து போனாள். ஐயர் தன் பிள்ளையை கொஞ்சிவிட்டார் என்ற நினைப்பில் சோனாவை முத்தமிட்டாள். அதற்குள் சுப்பு ஐயரின் மனைவி உள்ளே இருந்து கஞ்சியில் உப்பை போட்டுக்கொண்டு கலக்கி கொண்டே வந்தாள். திண்ணையோரமாய் ஒதுங்கி நின்று புடவையை சேர்த்து பிடித்து கொண்டு சிவப்பு கையிலேந்தி நிற்கும் தகர குவளையில் அவள் கஞ்சியை வார்க்கும்போது ஈசிச்சேரில் சாய்ந்திருந்த சுப்பு ஐயர் நிமிர்ந்து உட்கார்ந்து கூர்ந்து கவனித்தார். கஞ்சியிலிருந்து ஒரு பருக்கை விழுவது தெரிந்ததோ போச்சு, அவ்வளவுதான். ஐயர் வீட்டு அம்மாள் இருந்த இருப்பும் இந்த கஞ்சி தண்ணிக்கு கூட வக்கில்லாமல் அவள் அப்பன் அடித்த லாட்டரியும் வம்ச பரம்பரையா குளமுறை கிழித்த ஆரம்பித்து விடுவார். என்னடி அது லொடக்குன்னு கொட்டுதே என்று புருவத்தை உயர்த்தினார். அம்மாளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. காட்டுடி, ஐயர்கிட்ட கொண்டு போய் காட்டு. கையை விட்டு துளாவி பாருங்கோ. இந்த ஆத்து சொத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டினேனா என்னவோ, இவர் துப்பு கண்டுபிடிக்கிறார் என்று இறைந்துவிட்டு உள்ளே போனாள். ஒண்ணுமில்ல சாமி, வெறும் கஞ்சி ஆடை என்று அதை விரலால் எடுத்து காட்டி தூக்கி எறிந்தார் சிவப்பி. அடி அசடே, அதை எரிஞ்சிட்டியே, அதில் தான் விட்டமின் பி இருக்கு. எனக்கு அதொன்னும் வேணாம் சாமி என்று கஞ்சி குவளையுடன் நகர்ந்தாள் சிவப்பி. அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு ஐயர் தனக்குள் சொல்லிக் கொண்டார். கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு என்ன தெம்பா இருக்கா? அதுல சத்தம்லாம் இருக்கு என்று முனுகிய பின் உரத்த குரலில், அடியே, இனிமே சோத்த வடிக்காதே, பொங்கிவிடு. அதுல தான் சத்தம்லாம் இருக்கு. உடம்பு ரொம்ப நல்லது என்று சொன்னார். ஆமா, இப்போ இருக்கிற சத்தே போதும் என்று சலித்து கொண்டு உள்ளே போனாள் அம்பாள். அம்பாள் எத்தனை தடவைகள் சலித்து கொண்டாலும் ஐயருக்கு சிவப்பியை பார்க்கும் போதெல்லாம் லோகத்தில் இருக்கும் சத்தெல்லாம் தம் வீட்டுக்கு கஞ்சி தண்ணியில் தான் இருப்பதாக தோன்றும். ராமநாதபுரம் ஜில்லாவிலிருந்து பஞ்சம் பிழைக்க தர்கா மதுரை வந்தவள் சிவப்பி. பெயரளவில் சிவப்பி, கரிய ஆகிருதி.
ஆரோக்கியமும் திடமான உடற்கட்டும் உடைய அவள் பச்சத்திலைப்பட்டு இந்த நகரத்திற்கு வந்தவள்தான் என்றாலும் இங்குள்ளவர்கள் கண்டு வியக்கும்படிதான் இருந்தது அவள் உடல் வனப்பு. செழிப்பாக இருக்கும் பூமியில் வளமாக வாழும் வாய்ப்பும் கிட்டியிருந்தால் நிச்சயம் இவளால் முரம் கொண்டு புலியை விரட்டியிருக்க முடியும். ஆனால் இப்போது முரம் கொண்டு தானியங்கள் புடைப்பதும் கூலிக்கு விறகு சுமப்பதுமாய் உழைத்து தானும் கருப்பையா தேவனின் வாரிசாக திகழ்ந்து தன் சிரிப்பிலும் புன்னகையிலும் அவள் கணவனின் சாயலை காட்டி ஆறுதல் தரும் 4 வயதான சோனாவையும் வயிறு வளர்ப்பது தன் அந்த மரத்தையின் உடல் வலு புரியும் மகத்தான சாதனை. இடுப்பு குழந்தையும் தாயுமாய் அவளை இங்கே விட்டுவிட்டு ஏதாவது வேலை தேடி வருவதாக சொல்லி வடக்கு சீமைக்கு போன அவன் புருஷன் கருப்பைய தேவனின் முக தரிசனம் 6 மாசமாகியும் கிடைக்கவில்லை. அன்று ஐயர் அவர்களுக்கு பிறந்த தின வைபவம். வீட்டில் விசேஷமானதால் விருந்தினருக்கு வந்தவர்களெல்லாம் பந்தி நடந்ததால் சிவப்பி கஞ்சிக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. பிள்ளை பசியால் துடித்தாள். அவனுக்கு பராக்கு காட்டி பேசி சிரித்து விளையாடியவாறு கொட்டகையின் ஓரத்திலிருந்து மரநிழலில் குந்திருந்தாள் சிவப்பி. ஓ ஐயா எங்கல என்று மகனின் முகவாயை பிடித்து கொஞ்சினாள் சிவப்பி. ஐயா ஓ போய்த்தாரு, எப்பள வரும் உங்க ஐயா என்றதும் அவன் அவள் மடியில் இறந்து இடங்கி நடந்து தெருவில் போய் நின்று 2 பக்கமும் மாறி மாறி பார்த்து வந்தான். ஆத்தா ஐயா என்று 2 கையையும் விரித்தான். அவன் முகத்தில் ஏமாற்றமும் சோர்வும் படர்ந்திருந்தது. ஐயா நாளைக்கு வந்துடும், வாரப்போவும் உனக்கு முட்டாயி முறுக்கு புது சட்டை எல்லாம் கொண்டாந்து தரும். அப்புறம் நாம ஊருக்கு போயிடலாம், நம்ம ஊர்ல இருக்கலாம் என்று கூறும்போது அவள் குரல் தழுதழுத்தது, கண்களில் நீர் துளிர்த்தது. மகனின் முகத்தில் முத்தம் கொடுக்கும் போது அவன் முகத்திலேயே கண்ணீரையும் துடைத்து கொண்டாள். இந்த சமயத்தில் ஐயர் வீட்டு வாசலில் இலை வந்து விழும் சத்தம் கேட்டது. ஆத்தா கஞ்சி கஞ்சி என்று குழந்தை பறந்தான். மகனை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு கையில் தகர குளவையுடன் போய் நின்றாள் சோப்பி. சுப்பு ஏறு அப்பொழுதுதான் சாப்பாடு முடித்து திண்ணை அருகே ஈசி சேரில் வந்து சாய்ந்து ஏப்பமிட்டார். என்ன சேப்பி இன்னைக்கு விசேஷங்களா சாமி? அவள் சாதாரணமா உபசரித்திருக்கான்னு கேட்டு வந்தாள். என்னத்த விசேஷம் போ, ஊர்லேருந்து பொண்ணு வந்திருக்கானோ அதான் ஹிஹி என்றான். இவளுக்கு ஏதாவது தர வேண்டியிருக்குமோ என்ற பயத்தில் பூசி மழுப்பினார் ஐயர். உள்ளே இருந்து அம்மாவின் குரல் மட்டும் கேட்டது. யார் அது, சேப்பியா? ஆமாங்க சித்தா, சந்து வழியா கொல்லப்புறம் வாயண்டி, உன்னைத்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். தொட்டியிலே 2 வாளி ஜலம் சேர்ந்து நிரப்பு, சாப்பிட்டவர்கள் கையெல்லாம் ஜலம் இல்லை, சீக்கிரம் வா என்று அம்மாவின் குரல் ஒலித்ததும் இடுப்பில் இருந்த குழந்தையின் உள்ளே போகும் சிவப்பியை பார்த்து, இடுப்பை விட்டு இறங்குமா, உன் உசுரை வாங்குற சனி, அத்தை இறக்கி விட்டுப்பா என்றார் ஐயர். குழந்தையை இறக்கி மழை நிலையில் உட்கார வைத்து, ஆத்தா போய் கொஞ்சம் தண்ணி இறைச்சி ஊத்திட்டு வாரேன், அழுவாம குந்திருக்கியா ஐயா என்று அவனை முத்தம் கொஞ்சினாள் சிவப்பி. சரி என்று சமத்தாக தரையில் சம்மணம் கட்டி உட்கார்ந்து கொண்டான் சிறுவன். சந்து பக்கம் போகும்போது சிவப்பி திரும்பி திரும்பி தன் மகனை பார்த்து சிரித்து கொண்டே சென்றாள். அவனும் சிரித்தவாறு பையன் அழாமல் அடம்பிடிக்காமல் இருந்ததில் ஐயருக்கு கொஞ்சம் ஏமாட்டம், ஆத்திரம் என்று கூட சொல்லலாம். உள்ளே இருந்து ஆரோகணா அவகோரணா கதுகெல்லாம் குரலை முழங்கி கொண்டு வந்தான் அவர் மகள் வயிற்று பேரன். அவனுக்கும் வயது 4 தான் இருக்கும். 4 விரலையும் வாயுக்குள் திணித்தவாறு சினுங்கி கொண்டே அவர் அருகே வந்தான் பேரன். ஏண்டா கண்ண அலற, இப்படி வா, மடியிலே உட்காந்து சாஞ்சுக்கோ என்று பேரனை அழைத்தார். மாத்தாம் போ அம்மா என்று வாயை பிளந்து கொண்டு அழ ஆரம்பித்தான் குழந்தை. அம்மா சாப்பிடுறா கண்ணா, சாப்பிட்டு வந்து ஒன்னா தூக்கிடுவா, சமத்தோனும் அதோ பாரு அந்த பையன், அவன் அம்மா எங்கேயோ போய்தான் இருக்கா, உன்ன மாதிரி அவன் அலறானா என்று சோனாவை காட்டினார் ஐயர். சோனாவை கையை தட்டி கொண்டு ஐயரின் பேரனை பார்த்து சிரித்தான். அவனோ காலை உதைத்து கொண்டு அழுதான். தனது பேரனுக்கு அவனை வேடிக்கை காட்ட போய் தன் பேரன் அவனுக்கு வேடியாக்கி போனானே என்ற ஊமை ஆத்திரம் ஐயருக்கு. ஏன்றா சிரிக்கிற, அப்படியே போயிட்டானா என்று விளையாட்டை கண்டித்து தம் எரிச்சலை தீர்த்து கொண்டார் ஐயர். அந்த பையன்தான் அசடு, அவனை நன்னா அடிப்போமா? அவர் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் கத்தினான் பேரன். இதை விட அசடு லோகத்திலே உண்டோ, நன்னா உதைக்கணும் என்று கருவி கொண்டே ஐயரின் மகள் எச்சில் இலையுடன் தெருப்பக்கம் வந்தாள். இலையை போட்டு கையை கழுவிய பின், சனியனே கத்தி பிராணை தொலைக்குதே என்று பல்லை கடித்து கொண்டு மகனை தூக்கி கொண்டாள். கண்கள் சிவக்க ஐயரை பார்த்தாள். ஏன் சாமி, உங்க பிள்ளையா இருந்தா சொல்லுவீங்களா என்று கேட்டாள். சோனாவை பார்த்து ஐயர், என்னடா இனிப்பு பிடிக்குமா, அவனுக்கு இனிப்பு வேணுமா என்று கேட்டார்.
ஆம் என்று சொன்னான். அந்த இலையில் ஜாங்கிரி இருக்கு, எடுத்துக்கொள், அதான் இனிப்பாக இருக்கும் என்று சொல்ல சோனா அந்த இனிப்பை எடுத்து வாயில் வைத்தான். ஏன் சாமி, உங்க பிள்ளையா இருந்தா சொல்லுவீங்களா? உங்களோட எச்சி ஒசத்தியா இருந்தா எம் பையனுக்கு அதை ஏன் தரணும் என்று கோபமாய் கேட்டாள். என்னடி அது சத்தம் என்று கேட்டுக்கொண்டே பாத்திரத்தில் கஞ்சி கொண்டு வந்தாள் வீட்டு அம்மாள். நீயே பாருமா, எம்பட்டு பிள்ளைக்கு எச்சில திங்க பழக்கி கொடுக்குறாருமா சாமி என்று கண்ணை துடைத்து கொண்டாள் சோப்பி. நான் என்ன பண்ணுவேண்டி, நேக்கு அவர் ஒரு பச்சை குழந்தை, உன் குழந்தையை நீ அடிக்கிற, நான் என்ன பண்றது சொல்லு. ஏண்டி சேப்பி, நான் தான் அவனை எடுத்து திங்க சொன்னேன்னு சொல்றியே, நான் சொன்னதை நீ கண்டையா என்று எழுந்து வந்தார் ஐயர். எம் அவன் வரவனுக்கு பிறந்தவன், பொய் சொல்ல மாட்டான் சாமி, ஆக்ரோஷத்தோடு இருந்தால் சிவப்பி. ஐயர் அசந்து போனார். ஆமா, சொன்னனே தான் வச்சுக்கேன், எங்க வீட்டு கஞ்சியை தினம் குடிக்கிறியே, அது மட்டும் எச்சில் இல்லையா? அதுவும் எச்சில் தான், தெரிஞ்சுக்கோ என்று பதிலுக்கு இருந்தார் ஐயர். இந்தாங்க சாமி உங்க எச்சு கஞ்சி, நீங்களே தான் குடிங்க, இந்த எச்சில் எனக்கு வேணாம் என்று தகர குவளையை தடாலென சாய்த்து விட்டு மகனை தூக்கி இடுப்பில் பொத்தென இருத்தி கொண்டு வேகமாய் நடந்தாள் சிவப்பி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து மனம் பொறுக்காமல் எல்லாம் என் கருமம் கருமம் என்று தலையெடுத்து கொண்டு உள்ளே போனாள் ஐயரின் மனைவி. உள்ளே தோட்டத்தில் தொட்டி நிறைய சிவப்பின் உழைப்பால் நிறைந்த தண்ணீரையும் பாத்திரையும் நிறைய அவளுக்காக எடுத்து வைத்திருந்த சோற்றையும் குழம்பையும் பார்த்த அம்மாளுக்கு கண்கள் கலங்கி போவன. அடியே பாதத்திய, நம்மாத்து கஞ்சியை குடிச்சு வந்த பொழப்புக்கு இனிமே அவளுக்கு கஞ்சி ஊத்தப்படாது சொல்லிட்டேன். நாளை இருந்து சாதத்தை வடிக்காதே, பொங்கிடு, அதிலே தான் சத்து இருக்கு, சரியா அப்படின்னு சொன்னார். மறுநாள் ஐயர் வீட்டில் சோத்தை வடித்தார்களோ பொங்கினார்களோ, ஆனால் வழக்கமாக கஞ்சி வாங்க வரும் சிவப்பியை மட்டும் மறுநாள் மறுநாள் என அதன் பிறகு ஒரு நாளும் அந்த தெருவில் காணவில்லை. என்ன நண்பர்களே, வணக்கம்.